இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் ஒருநாள் போட்டி இன்று சிட்னியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 288 ரன்களை குவித்தது. இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி 254 ரன்களை எடுத்து 34 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த போட்டியில் இந்திய அணியின் முன்னணி வீரர் ரோஹித் சர்மா தனி ஒருவனாக போராடி 129 பந்துகளில் 133 ரன்களை குவித்தார். இதில் 10 பவுண்டரிகளும் 6 சிக்சர்களும் அடங்கும். இன்றைய போட்டியில் ரோஹித் சர்மா தொடக்கத்தில் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் அதன் பிறகு தனக்கே உறுதியான பாணியில் துரிதமாக ரன் குவிக்க தொடங்கினார். 133 ரன்கள் எடுத்த நிலையில் துரதிருஷ்டவசமாக அவுட் ஆனார். இதனிடையே ஒருநாள் போட்டிகளில் அதிக முறை 125 ரன்களுக்கு மேலாக குவித்த வீரர்கள் பட்டியலில் ஹிட்மேன் ரோஹித் சர்மா விராட் கோலியின் சாதனையை உடைத்துள்ளார். இதுவரை கோலி 13 முறை 125க்கும் அதிகமான ரன்களுக்கு மேலாக அடித்திருக்கிறார். ஆனால் நேற்றைய போட்டியில் 133 ரன்கள் அடித்ததன் மூலம் ரோஹித் சர்மா 14வது முறையாக இந்த சாதனையை செய்து கோலியின் சாதனையை முறியடித்துள்ளார். இந்த பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர் 19 முறை 125 ரன்களுக்கு மேலாக குவித்து முதலிடத்தில் உள்ளார். இந்த போட்டியில் ரோஹித் சர்மாவின் ஆட்டம் உங்களின் மனதை எவ்வளவு கவர்ந்துள்ளது? அதற்கான பதிலை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.